இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இந்த கேள்விதான் சோஷியல் மீடியா முழுக்கவே நிரம்பி வழியுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டைரக்ஷன்ல கடைசியாக வெளியான இந்திய 2 படம் பாத்தீங்கன்னா, அவருடைய படம் மாதிரியே இல்ல. சோ படம் அந்த அளவிற்கு ஓடவுமே இல்ல. படத்திற்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள், நிறைய பேர் படத்தை ட்ரோல் செய்யவுமே ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த படம் சங்கர் மட்டுமல்ல, கமல் சாருக்குமே ஒரு மிகப்பெரிய அடியாக அமைஞ்சது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு விக்ரம் அப்படின்ற படத்தின் மூலம் தலை தூக்கி நின்றாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சம்பளத்தையுமே உயர்த்தினாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்தியன் 2 படம் வெளியாகி அவருடைய மார்க்கெட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நம்ம சங்கர் அவர்களுடைய மார்க்கெட்டுமே சற்று சரிவை தான் சந்திச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில தெலுங்குல ராம் சரனை வைத்து கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் கூட அண்மையில வெளியாச்சு. சோ ட்ரெய்லருமே அந்த அளவிற்கு இல்ல அப்படின்றதுனால இந்த படமுமே ஓடுமா அப்படின்ற சந்தேகம் தற்போது இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்தை தாண்டி அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட்ல தான் அவருக்கு முழு நம்பிக்கையுமே இருந்துட்டு இருக்கா. சோ அந்த படம் தான் வேல்பாரி. இந்த படத்தை நம்ம ரஜினி சாரை வைத்து இவர் இயக்க இருக்காரு. இந்த பட வேலைகள்ல தற்போது பிஸியாகவுமே இருந்துட்டு இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா, கேம் சேஞ்சர் படத்துடைய ப்ரொமோஷன் விழாக்கள்ல கூட இவர் கலந்து கொள்றது கிடையாது. இதனால அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் சங்கருக்குமே இடையே ஒரு சில மோதல்கள் எல்லாம் நடந்திருக்கா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.